Hi guys, welcome to our channel. This is Money Market Tamil channel. ஷேர் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது வரைக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் மொத்தம் எத்தனை வகையாக இருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம அதில் எந்த வகையான ட்ரேடர் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். So the traders பார்க்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் பார்த்தலாம். இன்ட்ரோடக்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் டெண்ட் டு பி சூஸ் ஆன் மினி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அது வந்து டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ட்ரேடர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா ட்ரேடிங்கில் என்ன போய் இருக்குது செலெக்ஷனு, பணம் போட போகிறோம் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். எப்போ போட போகிறோம், எப்போ எடுக்க போகிறோம், என்னைக்கு எடுக்க போகிறோம், இந்த 5 இயர்ஸா 5 டேஸா 5 மந்த்தா இல்லை 50 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ட்ரேடரோட கிளாஸிஃபிகேஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் வந்து டைம் பீரியடை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து வகைப்படுத்துகிறாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடர் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் தான். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், பணத்தை போடணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம அதை எடுக்கணும். இன்னொன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து போட்டுருவாங்க. ஓகே, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பங்கு வந்து 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா பங்கு கண்டிப்பாக வந்து நமக்கு அது 2000 மாறலாம், 200 மாறலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதானியாக இருக்கலாம், இல்லை ரிலையன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இன்றைக்கி 2000, 3000, 4000 மாதிரி வந்து அதோட பங்கோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ்களை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரேடிங் பேஸ்டான வந்து டைம் பீரியட் பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங்ஸ், ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் பார்க்கக்கூடியது வந்து இன்ட்ரடே ட்ரேடர் அண்ட் தென் BTST ஆர் STBT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி ஒன்று நான் சொல்லிடுறேன். இன்னொன்று ஸ்கேல்பிங் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஓகேவா? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னா இன்றைக்கியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கே நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக மார்க்கெட் டைமிங் வந்து 3:30 பட் 3:20க்கு நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் மினிட்ல வந்து குறைய என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு 10 ரூபா குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் வாங்குவோம். ஆனால் அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, இல்லைன்னா விற்கிறதுக்கு ஆள் இல்லை. அது 3:20க்கு வைண்ட் அப் ஆகிடும், இல்லைன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்டர்டே ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவோம், 3:20க்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி அன்னைக்கு விற்றுருங்க. BTST ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பை டுடே செல் டுமாரோ, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஈவினிங்காக முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் நாளைக்கு நல்லா புல்லிஷ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பை டுடே செல் டுமாரோ அப்படின்ட்டு. இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பை செல் டுடே பை. ஸோ உங்களுக்கு செல்லிங் ஆப்ஷன் 2 தெரியும். ஒன்று வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம பை பண்ணலாம் ஆர் செல் பண்ணலாம். 2 ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? பை ஆப்ஷன், செல் ஆப்ஷன். விற்கிறது வாங்குறத விட வாங்கி விற்கிறோம். இன்னொன்று வந்து செல் பண்ணிவிட்டு பிறகு ப்ராஃபிட் கிடைச்சதுக்கப்புறம் அதை பை பண்ணுறோன்றது 2 கேட்டகரிஸ். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பை ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பை டுடே செல் டுமாரோ. நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் ப்ளஸ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸு, US மார்க்கெட்டு, சிங்கப்பூர், அந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப குறைவான நேரத்துலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வாங்கி இந்த இடத்துல விற்றுருவாங்க. ஓகே, ஸோ இதனால் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரீச் ஆகுது. ஓகே, ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, 100 லாட்ஸ் 1000 லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லாட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா அதுவே வந்து மல்டிபிள் பண்ணுவது என்னென்னா 200 இன்ட்டு நமக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் லாட்ஸ். ஸோ அப்போ என்னென்னா ஒரே ட்ரேட்டில் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துருவாங்க. இதை வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ். திரும்ப என்னன்னா டவுன்வர்ட்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து செல் பண்ணுறது. ஓகே, இதுதான் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் அப்படின்றாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா
இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியாக இருக்கலாம், இல்லை 15 டேஸாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம். இந்த ஸ்டாக்ஸை வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்விங் ட்ரேடிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா 3 months 6 months அப் டு 1 year வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஷார்ட் டர்ம் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து லாங் டர்ம் ட்ரேடர்ஸ், 1 yearக்கு மேலே வைக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாங் டர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு டெய்லியே நம்ம வாங்கி அதை விற்றுடணும். பிடிஎஸ்டி வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கூட விற்றுக்கலாம். ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா அவங்க டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் மூவ்ஸை பொறுத்து என்னன்னா ஒரு லோயர் டைம் டியூரேஷன்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங்ஸ் அப்படின்னா வீக்லி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி இந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே போனது திரும்ப இந்த இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு, இல்லை இங்கே வாங்கினது கீழே வரும் அப்படின்னு சொல்லி வாங்குறது, இல்லை இங்கே போனது கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 நாளில் வந்து மேலே போகும்போது நம்ம செல் பண்ணி பண்ணுறது. ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா 1 yearக்குள்ளே வந்து நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டர்ம். லாங் டர்ம்ன்றது வந்து அபோவ் 1 year. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த விதமான ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. டே ட்ரேடர்ஸ், மொமெண்டம் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் பை அண்ட் ஹோல்டு த ட்ரேடர்ஸ். ஓகேவே, நீங்கள் எந்த வகையான இன்வெஸ்டர். ஓகேவா, இன்வெஸ்டர் அப்படின்றது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, லாங் டைம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோரை பார்த்தது தான் வந்து நியூ கமர்ஸ் ஆர் நாட் அவேர் அபவுட் தி டைப் ஆஃப் ட்ரேடிங். நம்ம எந்த வகையான ட்ரேடர்னு தெரியாமல் நம்ம உள்ளே வந்து நுழைஞ்சிடும். ஓகேங்களா, நமக்கு தேவை என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நுழையிறோம், இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பார்த்துறோம் அப்படின்னு நினச்சி வரும். பட் தயவுசெய்து வந்து நீங்கள் 100% இருக்கக்கூடிய உங்களோட ஃபண்டில் 20% மட்டும் வந்து நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரைவேட் வச்சுங்க, அசெட்ஸ் இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா, நம்ம எந்த வகையான ட்ரேடர்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. நம்ம ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 1 week வரைக்கும் நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும். அந்த 1 weekல நம்ம வந்து ப்ராஃபிட் அட் லாஸ் பார்த்தா போதும் அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு இங்கே ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் நீங்கள் டெய்லி ட்ரேட்ஸ், ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டேன், இன்ட்ராடேஸ் அப்படின்னா இன்னைக்குள்ளே வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து என்னென்னா லோ ரிஸ்க்கு ஷார்ட் டைம் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, யூஸ் டூ மச் ஆஃப் மார்ஜின் மணி. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து பணம் வந்து நம்ம அதிகமாக மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிஃப்டி பேங்க்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 குவான்டிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 அரௌண்டு இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3000 அரௌண்டு இருந்தால் நம்ம வந்து ஒரு 1 lot வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இங்கே பண்ணும்போது நமக்கு என்னென்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5x 2x அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 25,000 இருக்கணும் அப்படின்ட்டு, இல்லை 36,000 இது மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்க ட்ரேட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கேனாட் அக்செப்டட் ஹை ரிட்டர்ன்ஸ். இங்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு வச்சா நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் வரட்டும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு டெய்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ராடேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் 9:15 ஸ்டார்ட் பண்ணி 3:20 வைண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நாளைக்குன்றது இதில் கிடையாது. பொசிஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் தான். ட்ரேடர்ஸ் மோர் டைம் டு ட்ரேடிங் தி இன்ட்ராடே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து எம்ஐஎஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எம்ஐஎஸ் பண்ணிவிட்டு அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை வந்து இன்றைக்கி நமக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஒரு மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் BTST அப்படின்றத சொல்லியிருக்கேன், பை டுடே செல் டுமாரோ. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு நல்ல ஒரு விலைக்கு போகும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகே, இல்லை இன்றைக்கி வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அதான் கான்செப்ட். இது தான் நமக்கு வந்து பை டுடே இன்னைக்கு வாங்கி நாளைக்கு நம்ம விற்கிறோம். ஓகே, இதில் STPT ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. செல் டுடே பை டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, மேக்ஸிமம் அதெல்லாம் பை ஆப்ஷன்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடிங். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வரக்கூடிய ப்ராஃபிட் அது எது வந்தாலும் வந்து போட்டு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதுதான் ஸ்கேல்பிங் ட்ரேடிங். ஸோ ஸ்பெஷலைஸ் இது ப்ராஃபிட்டிங் ஆஃப் ஸ்மால் ப்ரைஸ் சேஞ்சஸ் அண்ட் மேக்கிங் ஏ ஃபாஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப் ரீசெல்லிங். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறைவான ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ எந்த பாயிண்ட்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சது. மல்டிபிள் பண்ணாங்க அப்படின்னா கிடைச்சிது. ஓகே, இப்போது ஒரு 100 பாயிண்ட்ஸில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 104 பாயிண்ட்ஸில் அவங்க வந்து டார்கெட்டை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, 104 பாயிண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 100 rupees வச்சுக்கலாம். ஓகே,
ஜஸ்ட் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். 100 rupees இன்ட்டு அவங்க இது வந்து 1 lot. ஓகே, இதே 100 rupeesக்கு அவங்க வந்து ஒரு 100 lot வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு ஒரே டைம் வந்து 10,000 ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பிங் அப் டு டவுன் ட்ரெண்ட்ஸ் வரும்போது ஸோ இவங்க மேஜராக வந்து மேலே உட்காந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா ரீடெஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இதை ஸ்கேல்பிங் ட்ரேடிங்ஸ். ஓகே, ஹை வால்யூம்ஸ் ஆஃப் ஸ்மால் ப்ராஃபிட்ஸ். ஸ்விங் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா தி ஆல்வேஸ் ஸ்டாக் மோர் தென் தி டே. ஸோ இது வந்து 15 days கூட இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து 1 month. ஓகே, இந்த டியூரேஷன்ஸில் கூட இருக்கலாம். ஓகேவா, மினிமம் ரிஸ்க் ஆஃப் தி ட்ரேடிங். இப்போ மார்க்கெட் வந்து நல்லா பூம் ஆகி எங்கே போகுதோ அங்கே வரைக்கும் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இறங்கிட்டோம். அது இன்னைக்குள்ளே முடின்றது கிடையாது, இந்த ஒரு 1 monthக்குள்ளே கூட இது நடக்கலாம். ஓகே, ஓவரே ஃபியூ டேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மோர் தென் நம்ம எந்த வகையான ட்ரேடர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் முடிவு பண்ணி எடுக்காதீங்க. அது வந்து நம்மளோட பணத்தை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடில் பண்ணும்போது ரொம்ப குறைவாக நம்ம போட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நீங்கள் பண்ணாருங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு 1 monthக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஓகே 1 month ஆர் 1 yearக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 3 months ஆர் 6 months ஆர் 1 year. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம கிட்ட கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கோம், ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே வந்து ஃபுல் டைமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உட்காராதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது வந்து நமக்கு வந்து 1 week 1 month ஆர் 1 year இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த பணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. ஓகே, நாளைக்கு கிடைச்சா தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி இருக்காதிங்க. நெக்ஸ்ட் மீடியம் பார்த்திங்க அப்படின்னா மந்த் ஆஃப். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 month அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்க. ஓகே, இதுதான் நான் சொன்னேன். இது வந்து 6 monthக்கு உள்ள வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மீடியம். லாங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் வைஸில். ஓகே, 1 year 2 years வெயிட் பண்ணலாம், 3 years வெயிட் பண்ணலாம், இல்லை 12 years வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்குலாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது 5,000 வரைக்கும் போயிருக்கும், இல்லை 500 வரைக்கும் போயிருக்கும். குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து அன்றைக்கி 10 lakhs எக்ஸாம்பிள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அரௌண்ட் வந்து அது க்ரோஸ் கணக்கிலையும் போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் இது நம்ம முடிவு எடுக்கணும். லாங் டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு கம்பெனியில் லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோ இல்லை பென்னி ஸ்டாக்ஸோ இல்லை நியூஸ் பேஸில் வந்து வளர்ந்த கம்பெனியை வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு கம்பெனி வந்து ஆல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கெயின்ஸ் வித் தி டிவிடெண்ட்ஸ் போனஸ் நமக்கு வந்து வருஷத்தில் வந்து நமக்கு அந்த அவங்களோட கம்பெனி ஷேர்ஸ்லேருந்து நமக்கு வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணது வந்து கம்பெனி நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ ரிமைண்டர் கொடுத்துட்றேன். இப்போ 1 minute நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ். ஓகே, நம்ம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு போயிட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டே வைஸ் வெயிட் பண்ணோம்னா அது வந்து டே ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ்னு சொல்கிறோம். வீக் வரைக்கும் விட்டோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்ஸ், மந்த் வரைக்கும் விட்டோம் அப்படின்னா அது பொசிஷன் ட்ரேடிங், இயர்ஸ் அப்படின்னா இன்வெஸ்டிங். ஓகேங்களா, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் என்ன ரியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கற்றுட்ருக்கணும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோஸ் லாங்காக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்க. திரும்ப வந்து தயவுசெய்து ஃபஸ்ட் இருந்து ஒரு முறை பார்த்துடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.